வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பிரிட்ஜ் சர்க்யூட் ஃபார் எலக்ட்ரிக்கல் மெஷர்மெண்ட்டை பற்றி காண்போம். முதலில் எலக்ட்ரிக்கல் மெஷர்மெண்ட் பிரிட்ஜ் என்பது பல எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட் இணைந்து பாலம் அல்லது வளைய அமைப்பு வடிவத்தில் அமைக்கப்பட்டிருந்தால் அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டுக்கு பிரிட்ஜ் என அழைக்கப்படுகிறது. பொதுவாக பிரிட்ஜ் ஆனது 4 கிளைகளை கொண்ட ஒரு வளைய அமைப்பை உருவாக்குகிறது. ஒவ்வொரு பிரான்ச்சும் 2 எலக்ட்ரிக்கல் காம்போனண்டால் ஆனது. பொதுவாக பிரிட்ஜ் ஆனது அன்னோன் குவான்டிட்டியான ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸை மெஷர் பண்ண பயன்படுகிறது. படத்தில் டிசி பிரிட்ஜ் மற்றும் ஏசி பிரிட்ஜினை காணலாம். அடுத்ததாக பிரிட்ஜில் காணப்படும் சில முக்கிய பரிசீலனைகளை காண்போம். 1. சமப்படுத்துதல் என்பது 2 டிடெக்ஷன் பாயிண்ட்களுக்கு இடையிலான வோல்டேஜ் டிஃபரன்ஸு 0ஆக இருந்தால் அந்த பிரிட்ஜ் ஆனது சமநிலையில் உள்ளது என்பதை அறியலாம். இதிலிருந்து அன்னோன் வேல்யூவை ஸ்டாண்டர்ட் வேல்யூவுடன் சமப்படுத்தி கண்டறியலாம். அடுத்ததாக பூஜ்ஜியம் கண்டறிதல் என்பது பிரிட்ஜ் ஆனது பேலன்ஸாக இருப்பதை கண்டறிய வோல்ட்மீட்டர் அல்லது ஹெட்போன் நல் டிடெக்டராக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து டைப்ஸ் ஆஃப் பிரிட்ஜினை காண்போம். இது 2 வகைப்படுகிறது. ஒன்று டிசி பிரிட்ஜ், மற்றொன்று ஏசி பிரிட்ஜ் ஆகும். டிசி பிரிட்ஜ் ஆனது டிசி வோல்டேஜை அப்ளை பண்ணி பயன்படுத்தப்படுகிறது. இதில் வீன்ஸ்டோன் பிரிட்ஜ் ஆனது மீடியம் அல்லது ஹை ரெசிஸ்டன்ஸை கண்டறிய பயன்படுகிறது. அதாவது 1 ஓமுக்கு மோர் தென் 1 ஓம் ரெசிஸ்டன்ஸை கணக்கிட பயன்படுகிறது. அடுத்து கெல்வின் பிரிட்ஜ் ஆனது லோ லெவல் ரெசிஸ்டன்ஸை கண்டறிய பயன்படுகிறது. அதாவது லெஸ் தென் 1 ஓம் ஆகும். அடுத்து ஏசி பிரிட்ஜ் என்பது ஏசி சப்ளையில் அப்ளை பண்ணப்படுகிறது. இதில் மேக்ஸ்வெல் பிரிட்ஜ் என்பது அன்னோன் இம்பிடன்ஸை கண்டறிய பயன்படுகிறது. அடுத்து ஷேரிங் பிரிட்ஜ் ஆனது அன்னோன் கெப்பாசிட்டன்ஸை கண்டறிய பயன்படுகிறது. வீன் பிரிட்ஜ் ஆனது ஃப்ரீக்வன்சினை கண்டறிய பயன்படுகிறது. ஆண்டர்சன் பிரிட்ஜ் ஆனது அன்னோன் இண்டக்டன்ஸை கண்டறிய பயன்படுகிறது. நன்றி, வணக்கம்.